ஏஐ டூலை யூஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு என்னுடைய அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அவுட்கம் அதிகப்படுத்திக்கிறேன், டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஹையரா கொடுத்துக்கிறேன், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு வேணும். ஐ திங்க் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல ஏஐ எந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது, நம்ம எதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் த ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கரெக்ட் இல்லைங்களா? ஓகே. இது அந்த நான் சொன்ன அந்த 30% 50% சொல்லிட்டேன். இந்த 30% அப்படிங்கிறது தான் நான் இதை சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து டூலை யூஸ் பண்ணி பக்காவா நம்மளுடைய ப்ராடக்டையோ அல்லது அனலைசிஸ் ரிசல்ட்டையோ வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். நமக்கு எஃப்ஏ தெரியும், மேட்ரிக்ஸ் தெரியும், இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும், அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியும், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தெரியும், ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா அதை சால்வ் பண்ண தெரியும். கரெக்ட் தானே? சரி, இது எல்லாம் எதுக்கு பண்ண போறோம்? ஒரு ப்ராடக்ட் வந்து பக்கா அவுட்கம் வர்றதுக்காக நம்ம இதெல்லாம் செய்ய போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் டூலை யூஸ் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும், எப்படி மாடல் பண்ணணும், எப்படி அனலைசிஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் அனலைசிஸ் பண்ணணும், அந்த அனலைசிஸ்ல வரக்கூடிய அவுட்புட் ரிசல்ட்டை வந்து எப்படி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றது, தீஸ் அண்ட் ஆல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.